காய்ஸ், இந்த ஏரியாவை நல்லா பாருங்கள். அப்படியே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக ஒரு காக்கா கூட இங்கே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. ஏரியாவை பார்த்தீங்களா? ஒரு காக்கா கூட இங்கே கிடையாது. நைட்டில் யாருமே வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. இது வந்து சவுதியில் அல் ஃபர்தானியாங்கிற ஒரு ஏரியா. அது ஆனால் பயங்கரமாக இருக்குது ஏரியா. இந்த ஏரியாவை சுற்றி நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த ஏரியாவில் நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு பாகிஸ்தானிக்கிட்ட கேட்டேன், இந்த ஏரியாவில் நைட் டயத்தில் வெளியில் வராத, அது சேஃப்டி கிடையாது, இது சுற்றியும் டெசர்ட்டாக இருக்கும், சுற்றியும் டெசர்ட் இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த ஜின்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் இந்த ஜின்னெல்லாம் பார்க்கலான்னு ஒரு ஆசை. அதுக்காண்டி தான் இப்போ நைட் டயத்தில் இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போய் சுற்றிக்கிறீங்க. எங்கிட்டாச்சும் ஜின்னு இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே வீடு கட்டி இப்போ தான் டெவலப் ஆகியிருக்கு இந்த ஏரியா. ஆனால் சீரியஸாக சொல்லப்போனால் வீட்டில் ஆளுகளே கிடையாது. பெரிய பெரிய காம்பவுண்டு சுவர் மட்டும்தான் இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியலை, பெரிய பெரிய காம்பவுண்டு சுவர் மட்டும்தான் கட்டியிருக்காங்க. மற்றபடி ஏரியா பயங்கரமாக இருக்குது. இங்கே நைட் டயத்தில் சுற்றி டெசர்ட்டுக்கு நடுவில் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. தெரியுமா? பார்த்துங்க, என் பின்னாடி யாருமே இல்லை, தெரியுதா? என் பின்னாடி யாருமே கிடையாது. டெசர்ட்டுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த வில்லேஜ். இந்த ஏரியாவில் ஜின்னு சொல்லக்கூடிய அந்த நடமாட்டம் அதிகமாக இருக்குமா, யாரோ ஆள் நிற்கிற மாதிரி இருக்குமா, பக்கத்தில் போனால் ஆள் இருக்க மாட்டாங்களாம். இதை கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றியே ஆகணும் அப்படின்னு. ஜின்னுன்னு ஒன்று இருக்கா? சவுதியில் பெரும்பாலும் இடத்துல இந்த ஜின்னோட நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஏரியாவெல்லாம் பார்த்துக்குங்க. தெரியுதா? ஏரியா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. தெரியுதான்னு தெரியல. சுற்றியும் பாருங்கள், ஒரு காக்கா கூட கிடையாது. நான் தனியாக நிற்கிறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்காரன். பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட முடியாது. பட் நான் ஜின்னை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கேருந்து போனீங்கன்னா அந்த டெசர்ட் முடிகிற இடம் வரும், அந்த டெசர்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்குது, அங்கனக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிருக்காங்க, முடிஞ்சால் அந்த பள்ளிவாசல்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் முடிவு பண்ணி அந்த பள்ளிவாசல் கிட்ட தான் நான் நடந்து வந்துக்கிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பள்ளிவாசல் கட்டிக்கிருக்காங்க. ஆக்சுவலாக ஜின்னுகளோட பொறுத்த வரைக்கும் அது எல்லா இடத்துலையுமே ஜின்னு இருக்கும், ஆனால் தெரியாது. ஆனால் இந்த ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது எல்லோரும் கையை காட்டுறது இந்த பள்ளிவாசலோட முடிவு தான். பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நான் மட்டும்தான் நடந்து வந்துக்கிருக்கேன் இந்த ஏரியாவில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. அள்ளு விட்டுரும். அவங்க சொன்னால் அந்த பள்ளிவாசல்கிட்ட நான் வந்துட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியுத ஒரு பில்டிங், அந்த பில்டிங் தான் பள்ளிவாசல் கட்டிக்கிருக்காங்க. இதான் டெசர்ட்டோட ஆரம்பம். நான் ஆல்மோஸ்ட் இடத்த ரீச் ஆகிட்டேன். எஸ், நான் ஆல்மோஸ்ட் இடத்த ரீச் ஆகிட்டேன். அவங்க சொன்னது இந்த பில்டிங்குக்கு பேக் சைடில் உள்ளதாக சொன்னாங்க. இந்த பில்டிங் இருக்கா, இந்த பில்டிங்க்கு பேக் சைடு. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆக்சுவலாக நான் மட்டும் தான் வந்துக்கிருக்கேன். என்னை சுற்றி ஆளுங்க யாருமே இல்லை. பயங்கரமாக இருக்குது. கை கால்லாம் விட்ட ஆடுது. ஸோ அவங்க சொன்ன இடம் கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்க சொன்னது இந்த பில்டிங் தான். இந்த இருக்கா, இந்த பில்டிங் தான் சொன்னாங்க. இந்த பில்டிங்கில் தான் நிறைய டைம் உருவத்தை உள்ளே பார்த்துருக்காங்களா. இந்த பில்டிங்குள்ளே தான் நிறைய டைம் இந்த பக்கம் யாரும் ஆள் நடமாட்டம் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட அதிகமாக பார்த்துருக்காங்களா. திடீர்னு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குமா, திடீர்னு கிட்டக்கு போனால் ஆள் இருக்க மாட்டாங்களா. சத்தியமாக நான் பொய் சொல்லலை. நாங்கள் எனக்குள்ளே ஒருத்தவங்களை கேட்டுட்டு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியலை.
பயங்கர டேஞ்சராக இருக்குது. இடம் பயங்கர டேஞ்சராக இருக்குது. பெரிய பெரிய சுவராக கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 1 மணி 2 மணி போல் நைட்டு வருவோம். முடிஞ்சால் நைட்டு 1 மணி 2 மணி போல் வந்து இந்த இடத்துல எப்படி என்ன தான் இருக்குது நம்ம பார்க்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் அந்த பில்டிங். எனக்கு பின்னாடி இருக்க அதே பில்டிங் தான். வெரி ஹாண்டட். ஜின்னோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா இந்த ஏரியா. இடமே பயங்கரமாக இருக்குது. பாலைவனத்துக்குள்ளே புதஞ்சு போன இடம் மாதிரி இருக்குது. அள்ளு விட்டுரும் போல் இந்த ஏரியாவில்னா வந்தோம்னா. இந்த இடத்துல ஆனால் எல்லா ஏரியாவிலையும் லைட்டு போட்டிருக்காங்க. அது வர கொஞ்சம் பாராட்டணும். குறிப்பிட்ட சில இடத்துலனா லைட் இருக்குது. குறிப்பிட்ட சில இடத்துக்கிட்டனா லைட் போட்டிருக்காங்க. அது வர சந்தோஷப்படலாம். இங்கே செவரை பாருங்கள். செவத்த கேட்டு எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே பயங்கரமாக இருக்குது. என்னமோ ஒன்று அரபியில் எழுதியிருக்காங்க. அது கிளியராக தெரியலை. ஏதோ பேர் என்னமோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் மட்டும்தான் நடந்து போய்க்கிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது ஏரியாவே. இதெல்லாம் பாலைவனத்தில் இருக்கிற மண் இங்கே வந்து கிடக்கு. மண் காற்றடிக்கும் போது இந்த இடமே புதஞ்சிரும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. எல்லாமே பாலைவனம் மண். இடம் பயங்கரமாக இருக்குது. கேட்டெல்லாம் இங்கே ஆள் இப்போ அதிகமாக இல்லை. ஒரு 5-6 ஃபேமிலி தான் தங்கியிருக்காங்க. தெரியுதா? இங்கே பூனை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் 1 மணி 2 மணிக்கு கன்ஃபார்ம் அந்த ஏரியாவுக்கு நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஜின்னுன்னு ஒன்று இருந்தால் அதை நான் பார்த்தே ஆகணும். நடக்கவே முடியலை. கால் வலிக்குது.